காங்கிரஸ் கண்டிப்பாக தமிழகத்தில் தன்னுடைய காலை ஊன்ற வேண்டும் என்று நினைக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர் அலை வீசுவதனால் காங்கிரஸ் கண்டிப்பாக தாவேகாவுடன் தான் செல்லும் என்று ஆணித்தரமாக நரேந்திர மோடிக்கு எதிராக திமுக செயல்படவில்லை என்ற ஒரு ஆத்திரம் ராகுல் காந்தி மனதில் இருப்பதாகவும் தெரிகிறது. காங்கிரஸ் பொறுத்த மட்டும் திமுக விலக வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். காங்கிரஸ் ஒரு இந்தியா கூட்டணியில் இருக்கிறது. அது அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப திமுக தொங்கின்னு அப்படி டொக்குன்னு அதுவும் போட்டு ஊத்துருவாங்க. ஆக மொத்தம் இந்தி கூட்டணி ஒழியணும்னு பாக்குறாரு ராகுல் காந்தி. 15 வருஷமா ஒரே கூட்டணி, ஒரே அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது கிடையாது, பொய் சொல்லுவது, நீட்டை எடுப்பேன்னு சொன்னது, செங்கலை காமிச்சாரு. துணை முதலமைச்சர் செங்கலை காமிச்சு என்ன கட்டிட்டாங்களா இவங்க? எங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பாலியல் பண்ணதுக்கு அந்த ஆளை பிடிக்க துப்பு இல்ல அரசாங்கத்துக்கு. அரசாங்கம் நடத்துறீங்களா? அசிங்கங்க. மதிமுக உடைச்சாங்களே ஸ்டாலின், அயோக்கியத்தனங்க அது. அந்த மல்லை சத்தியாவை தூக்கி போட்டாங்களே எதுக்குங்க? நீங்க பெருசா நரேந்திர மோடி நோட்டுறீங்க, கொண்டு போய் நீங்க எல்லாத்தையும் உடைக்க வைக்கிறீங்க. கடைசியில் நரேந்திர மோடி திட்டுறீங்க. நரேந்திர மோடி மாடல் தானே திராவிட மாடலா இருக்குது. அமித்ஷா திமுக அரசாங்கத்தை வேரோடு புடுங்கி எரிகிறேன் என்று வந்திருக்கிறார். 2026 2029 31க்குள்ள கண்டிப்பாக திமுகவுடைய பலத்தை குறைப்பார். எப்படி அதிமுக பலம் இருந்து இருக்கிறதோ அதே மாதிரி திமுகவை பயணியாண்டவர் மாதிரி வெறும் கோமணத்தோடு விட்டுவார். வணக்கம் சார், டெல்லியில இருந்து இணைஞ்சிருக்கீங்க. எங்களுக்கு சூடா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லணும். காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறத பத்தி சொன்னீங்க. திமுகவுக்கு முதுகுல குத்துறாங்க, அந்த கூட்டணியில இருந்துட்டே விஜய்க்கு ஆதரவாக ட்வீட் போடுறாங்கன்னு. பிரவீன் சக்கரவர்த்தி வச்சு ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஒண்ணு நடந்துச்சு. இது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். இன்னொரு பக்கம் அமித்ஷா தமிழ்நாடு வராரு. தமிழ்நாட்டிலேயே வீடு எடுத்து தங்கி இருக்க போறாரு. தமிழ்நாட்டுல கிரவுண்ட் லெவல்ல இறங்கி அவர் ஒர்க் பண்ண போறாரு. அவரு கீழே ஒரு ஸ்பெஷல் டீம் ஒர்க் பண்ண போகுதுன்னு சொல்றோம். சோ என்டிஏ எப்படி சார் ரெடி ஆக போறாங்க 2026ல அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் அமித்ஷா? தாங்கள் 2 கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். காங்கிரஸை பற்றி கேட்டீர்கள். காங்கிரஸ் கண்டிப்பாக தமிழகத்தில் தன்னுடைய காலை ஊன்ற வேண்டும் என்று நினைக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர் அலை வீசுவதனால், ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருப்பதனால் காங்கிரஸ் கண்டிப்பாக தாவேகாவுடன் தான் செல்லும் என்று ஆணித்தரமாக நரேந்திர மோடிக்கு எதிராக திமுக செயல்படவில்லை என்ற ஒரு ஆத்திரம் ராகுல் காந்தி மனதில் இருப்பதாகவும் தெரிகிறது. கண்டிப்பாக எழுதி வச்சுங்க. ராகுல் காந்தி சொல்லிதான் பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் போட்டாருங்க. ராகுல் காந்தி சொல்லிதான் செல்வ பெருந்தகை அது மாதிரி எழுதினார். இல்ல அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பேஸ்புக், ட்விட்டர் ஹேண்டில் ஜனநாயகன் பக்கத்தை எதிர்த்து பேசிட்டு முந்தானேத்து ட்வீட் வந்தது. இன்னைக்கு ராகுல் காந்தி ட்வீட் போடுறாருன்னா ராகுல் காந்தியினுடைய ஒரு குறிகள் மீதுதான், அவருடைய சிக்னல் மீதுதான் தமிழக காங்கிரஸ் செயல்படுகிறது. செல்வ பெருந்தகை நீக்கப்பட வேண்டும் என்று 22 மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் சொன்னாலும், ராகுல் காந்தி வேண்டுமென்றே செல்வ பெருந்தகை நீடித்து வைப்பதனாலும் ராகுல் காந்தி பாலிடிக்ஸ் பண்றாருங்க. எப்படி பீகார்ல பண்ணி தோத்து போனாரோ பெருசா, நம்ம ஊர் முதலமைச்சர் போய் அங்க நின்றாரு, தோத்து போட்டாங்க எல்லாம். இப்ப காங்கிரஸ் ஐடென்டிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல் இண்டியா லெவல்ல சிங்கிளா போகணும்னு தான், இண்டிபெண்டா போகணும். வெஸ்ட் பெங்கால்ல இண்டிபெண்டா போறாங்க, கேரளால போறாங்க, தமிழ்நாடுல போகணும்னு அவங்க ஆசை. 234 சீட்லையும் அவங்க கண்டெஸ்ட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு சீட் இருக்குதோ இல்லை. காங்கிரஸ் பொறுத்த மட்டும் திமுக விலக வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். காங்கிரஸ் ஒரு இந்தி கூட்டணியில் இருக்கிறது, இந்தியா கூட்டணியில். அது அகிலேஷ் யாதவ், உத்தவ் தாக்கரே, அரவிந்த் கெஜ்ரிவால், ஓமர் அப்துல்லா விட்டுட்டு போயிட்டாங்க. மம்தா பானர்ஜி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப திமுக தொங்கின்னு இருக்குது, அப்படி டொக்குன்னு அதுவும் போட்டு ஊத்துருவாங்க. ஆக மொத்தம் இந்தி கூட்டணி ஒழியணும்னு பாக்குறாரு ராகுல் காந்தி. என்னை பொறுத்த மட்டும் ராகுல் காந்தி சொல்லித்தான் பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் போட்டாங்க. அது இல்லைன்னு சொல்லட்டும் காங்கிரஸ்காரங்க. ஓகே சார், ஆனா இன்னொரு ஒப்பீனியன் என்ன சொல்றாங்கன்னா, திமுக கூட தான் அவங்க பயணிக்க போறாங்க. திமுக கிட்ட அவங்களுடைய இந்த பார்கெனிங் ஸ்ட்ரென்த், பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நாங்க தாவேகா கூட போயிடுவோம், தாவேகா கூட போயிடுவோம் ஒரு ஜிமிக்ஸ் தான் பண்றாங்களே தவிர அவங்க திமுக விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? உங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குதா தம்பி? பார்கெயின் ஸ்ட்ரென்த் தானே. அடித்தள மட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஊழியர்கள் துப்பினாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அந்த ஜெல் ஆகணுமே. நீங்க 2 பேரும் மேல சண்டை போறீங்க, கீழே ஒண்ணாகணும்னு என்னங்க முடியும்? எப்ப நீங்க ஒரு ஒரு ஒற்றுமை வேணுங்க. காங்கிரஸ்காரெல்லாம் சித்திரகுமார் ஒண்ணு என்ன பேச விடுங்க, ஒண்ணே ஒண்ணு இருங்க. இவங்க காங்கிரஸ்காரங்கள்லாம்
திமுக காரங்க லூட்டி அடிக்கிறத திருச்சி வேலுசாமி எத்தனை வலைதளங்கள்ல சொல்றாரு. அதுக்கு யாரோ சொன்னாங்களா திருச்சி வேலுசாமி ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? திமுக கேட்கறாங்களே. ஒண்ணு அவர் ஆன் பண்ணி விட்டீங்க, அவர் பாட்டில் ஃபேன் சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்காரு அவரு. இன்னொருத்தனை வந்து ஆஃப் பண்ண பாக்குறீங்க, நடக்காது. ஆக மொத்தம் ராகுல் காந்தியினுடைய சமிக்ஞைகள் நாள், சிக்னல் நாள் தான் தமிழக காங்கிரஸ் வேண்டுமென்றே திமுகவிற்கு எதிராக செயல்படுகிறது. 18ஆம் தேதி வரப்போறான்னு சொன்னீங்க. 18ஆம் தேதி டெல்லிக்கு வந்துட்ட அப்புறம் அனைத்து தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் ராகுல் காந்திக்கும் ஆத்தரைஸ் பண்ணிடும், நீங்க நெகோசியேட் பண்ணிக்கன்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்ப 20 சீட் 30 சீட் கேட்டீங்கன்னா ஒரு ராஜ்யசபா 3 இலாக்கா கேட்கறாங்க. ஒண்ணு வந்து பொதுப்பணித்துறை, நீர் வளர்ச்சித்துறை, மூணாவது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. திமுக காரன்னா பைத்தியக்காரங்களா இல்ல உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காங்களா இவங்களுக்கு பதவி கொடுக்கறதுக்கு? ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் காங்கிரஸ்காரங்களாம் திமுக காத்து வயிற்று எறிகிறாங்க, கொள்ள பணம் அடிச்சுட்டாங்க அவங்க சொல்லிட்டு. அதனாலதான் இந்த பிளவு வந்திருக்கு. இனிமேல் அந்த கிரவுண்ட் லெவல்ல மாத்த முடியாதுங்க. திமுகவே காங்கிரஸ் தோக்கடிப்பாங்க. இது ஒண்ணு. அமித்ஷா பத்தி கேட்டீங்க. அமித்ஷா கட்சியை வளர்க்க நினைக்கிறார். அவருக்கும் இது மாதிரியான சந்தேகங்கள், நிர்பந்தங்கள், இடையூறுகள் வரத்தான் வரும். காரணம், அமித்ஷா வந்து திமுக அரசாங்கத்தை வேரோடு புடுங்கி எறிகிறேன் என்று வந்திருக்கிறார். 2026 2029 31க்குள்ள கண்டிப்பாக திமுகவுடைய பலத்தை குறைப்பார். எப்படி அதிமுக பலம் இருந்து இருக்கிறதோ அதே மாதிரி திமுகவை பழனியாண்டவர் மாதிரி வெறும் கோமணத்தோட விட்டுருவார் அவர். போ. பட் இன்னைக்கு வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அது உடையாம அப்படியே இருக்குது. இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி பத்தி என்னுடைய கடைசி கேள்வி என்னன்னா, திமுகவுக்கு காங்கிரஸ் வேணும் தானே சார்? காங்கிரஸ் நம்ம கூட இருக்கணும், அவங்க தாவேகா கூட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக போன எலெக்ஷன்ல கொடுத்த சீட்டை விட கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க தானே. நம்ம விட்டா அவங்க டிவி கிட்ட போயிடுவாங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. அந்த கேமை தான் காங்கிரஸ் விளையாடுறாங்களா அப்படின்னு கேட்கறேன். கிடையாது. அப்படி விளையாடினாங்கன்னா கீழே கிரவுண்ட் லெவல்ல உங்களுக்கு வராது தம்பி. நீங்க மேலே ஒத்துமை இல்லைன்னா கீழே ஒத்துமை வராது. ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க வந்து பார்கெயின் பண்றாங்க. பார்கெயின் பண்ணச்சு இப்போ ஒண்ணு எக்ஸ்ட்ராவா வச்சிருக்காங்க. 60 வருஷத்து இல்லாத ஆட்சியில பங்குங்கிறாங்க. எவனும் தரமாட்டான் ஆட்சியில. கலைஞர் இருந்த போது எல்லாம் இப்ப கூட ஸ்டாலின் காங்கிரஸ் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்கும் மாசத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் கவர்ல போயிடுதுங்க. எல்லாம் வாயமூண்டு இருக்கானுவ. அடுத்த வாட்டி வரும்போது பணத்துக்கு வேண்டாம் எனக்கு பதவி கொடுக்கும், அதை பணத்தை அடிச்சுப்பாங்க. கான்ட்ராக்ட், அது தவிர உங்களுக்கு வந்து டெண்டர், அது மூலமா அதுக்காக தானே பாக்குறாங்க. சிம்பிளா சொல்ல போனீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய வலியுறுத்தினால் திமுக பலவீனம் அடைந்து விட்டது. காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரசிற்கு பிடிக்கவில்லை உதயநிதி முதல்வராகுவதை. வேண்டுமென்றே சொல்லுகிறார்கள். முதலமைச்சர் ஆன பிறகு, அதாவது 2026 தேர்தல் முடிந்த பிறகு 1 மாசம் 2 மாசம் இருப்பாரு. எப்படி மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாரோ சோனியா காந்தி, அந்த மாதிரி ஸ்டாலின் வந்து உதயநிதி சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு போயிடுவாரு என்ற எதிர்வினைகள்னால தான் எல்லாருமே பயப்படுறாங்க. சிம்பிள். அப்ப காங்கிரஸுக்கு சில காங்கிரஸ் தலைவர்கள் என்னிடம் இதை ஓப்பனாவே சொன்னாங்க. டெல்லியில ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் கண்டிப்பாக உணர்கிறார்கள். திமுகவில் ஒரு ஆப்டர் துரைமுருகன், ஆப்டர் டிஆர் பாலு, ஆப்டர் ரே ராஜா, ஆப்டர் ஸ்டாலின், உதயநிதி வந்தாருன்னா கண்டிப்பாக காங்கிரஸ்காரங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க சொல்லி. அப்ப அதுக்கு பதிலா தாவேகா கூட போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. தாவேகா எடுப்போம்னா ஒரு சுதந்திரம் இருக்கும். புது ஆளு 3 நீங்க வந்து ஒரு பனியன் வாங்கினா 3 பனியன் ஃப்ரீன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த கல்யாண் ஸ்டோர்ஸ் மாம்பழத்துல எல்லாம். அந்த மாதிரி தமிழ்நாட்டுல சொன்னீங்கன்னா கேரளாவும் பாண்டிச்சேரியும் ஃப்ரீயா வருது அவங்களுக்கு. கேரளால 10 எம்எல்ஏ தரேங்கிறாங்க காங்கிரஸ்காரங்க தாவேகாக்கு. பாண்டிச்சேரியில 3 சீட்டு தரேங்கிறாங்க. அங்க மந்திரி சபையில உட்காந்து பாருங்க தாவேகாக்காரங்க. ஆக மொத்தம் 3 ராஜ்யங்களை பிடித்தாகிவிட்டது என்று ராகுல் காந்தி ஒரு பகல் கனவு காண்கிறார். இப்ப இன்னொரு பக்கம் என்டிஏல அன்புமணி அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டாரு. 2019, 21, 24 3 தேர்தலாக தொடர்ச்சியாக ஜெயிச்சுக்கிட்டே வர்ற திமுக கூட்டணி எந்த விதத்திலையும் உடையாம அந்த பக்கம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் டிடிவி இருக்கிறாரான்னு தெரியல. பிரேமலதா விஜயகாந்த் வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அவங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் இருக்காரா இல்லையான்னு தெரியல. இன்னொரு பக்கம் பெரியவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அவரு தரப்புல பாமகக்குள்ள ஒரு அணி வச்சிருக்கிறாரு. அவங்க அதிமுக கூட கூட்டணின்னு இன்னும் சொல்லல. சோ என்டிஏக்குள்ளேயே இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கும்போது இந்த என்டிஏ எப்படி 26ல கன்ஃபார்மா திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியும்? நீங்க சொன்னது காரணம் கடந்த 1 வருடங்களாக நீங்க சொன்ன அத்தனையும் எதிர்கட்சிகளை உடைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பாமகவை உடைத்தது கருணாநிதியுடைய மகன் முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின். பாமக உடைச்சதே ஸ்டாலின். ஆமா, அது அன்புமணி ராமதாஸ். காங்கிரஸை உடைத்தது ஸ்டாலின். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளை ஆதவ அர்ஜுனாவை உடைத்தது ஸ்டாலின். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து பொதுச் செயலாளர் மாத்தினாங்கல்ல, இந்த பாலகிருஷ்ணன் போட்டு இப்ப இன்னொருத்தர் வந்திருக்காரு, அதை செய்தது ஸ்டாலின். ஆக மொத்தம் 1 வருடமாக
அவர் திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளை உடைக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் செய்த சதி திட்டத்தினால்தான் யானே தன் மண்ணை வாரி போட்டவர் பண்ணிட்டார். கடைசியில திமுக தான் இந்த அம்பேலாக போகுது என்று சொல்லி அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தங்களிடம் நீண்ட மாதிரி பேசி இறுதி கேள்வி சார். நம்ம ஆடியன்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்க்ளூசிவா கொடுக்குறீங்க, அதனால கேட்கிறேன் இறுதி கேள்வி. ஆனா ஐயா ராமதாஸ் அவர்கள் எனக்கும் அவருடைய மகனுக்கும் உள்ள பிரச்சனைன்னு தான் சொன்னாரு, பாட்டில் வீசி எரிஞ்சாருன்னு சொன்னாரு. இப்ப நீங்க புதுசா ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்றீங்க சார், அது சரி? அன்புமணி ராமதாஸ் சொன்னதை நான் சொல்றேன், அவனு தப்பா சொல்லலைங்களே. ஜி.கே. மணி என்ன திமுக கூட சேர்றா இல்லையா அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்? ஆக மொத்தம் எதிர்கட்சிகளை உடைக்க வேண்டும் என்று சதி திட்டம் செய்தது திமுக. எல்லா கட்சியும் நீங்க எதனா ஒரு சித்திரகுமார் சொன்ன கோச்சுக்கு மாட்டீங்களே. சொல்லுங்க. மதிமுக உடைச்சாங்களே ஸ்டாலின், அயோக்கியத்தனங்க அது. அந்த மல்லை சத்தியாவை தூக்கி போட்டாங்களே எதுக்குங்க? புரிஞ்சுக்க முடியுது. அவருக்கு நீங்க இன்னும் பெருசா நரேந்திர மோடி நோட்டுறீங்க கொண்டு போய். என்னங்க இது நரேந்திர மோடி? நீங்க எது இங்க நீங்க எல்லாரையும் உடைக்க வைக்கிறீங்க, கடைசியில் நரேந்திர மோடி திட்டுறீங்க. நீ நரேந்திர மோடி பாலிசி, அது நரேந்திர மோடி மாடல் தானே திராவிட மாடலா இருக்குது. எதுக்கு தந்து மல்லை சத்தியா உடைச்சிட்டு தலப்பா கட்டுறாரு பாத யாத்திரை போடணும்னு மு.க. ஸ்டாலின் பைத்தியக்காரத்தானோ? டிடிவி தினகரன், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் இவர்கள்லாம் என்டிஏக்குள்ள இணைவாங்களா சார்? அது ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. அவங்க எல்லாமே எப்படி என்டிஏ பலப்படும்? தை பிறந்தால் வழி பிறக்கும்னு 3 முறை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துல போறப்பரு மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் சொன்னாரு. நான் சொல்றேன், ஒரு 26ஆம் தேதி மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 23rd தான் லாஸ்ட் டேங்க. ஓகே, அதுக்குள்ள எல்லாம் நடந்துரும், இவங்க எல்லாம் சேர்ந்துருவாங்க. என்டிஏ பவர்ஃபுல்லா ஒரு பலமான அணியா இருக்குங்கிறது உங்களுடைய நம்பிக்கை? என்டிஏ இல்ல, எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கும். திமுக பவர்ஃபுல்லா இன்னைக்கு தேதியில திமுக அதிமுக கண்டிப்பாக பலம் வாய்ந்த திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக தான் ஏற்கனவே இருக்கிறது. என்டிஏ தான் அவங்களுடைய பவரை காட்ட வேண்டிய நிலையில இருக்கிறாங்க, அதனால சொல்றேன். இதனால்தான் பலமான கூட்டணி, பணமான கூட்டணியா பலமான கூட்டணி எது சொன்னீங்க? காதல வேலை நான் பணம் காதல வந்துச்சேன். ஏன்னா பணத்தை வச்சு கூட்டணி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சொல்றது ரைட்டு. 15 வருஷமா ஒரே கூட்டணி, ஒரே அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க. தேர்தல் வாரத்தை நிறைவேற்றுவது கிடையாது, பொய் சொல்லுவது, நீட்டை எடுப்பேன்னு சொன்னது. செங்கலை காமிச்சாரு இப்படி 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 துணை முதலமைச்சர் செங்கலை காமிச்சு என்ன கட்டிட்டாங்களா இவங்க? எங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பாலியல் பண்ணதுக்கு அந்த ஆளை பிடிக்க துப்பு இல்ல அரசாங்கத்துக்கு. ஒரு டிஜிபி போட முடியலைங்க உங்களால. அரசாங்கம் நடத்துறீங்களா? அசிங்கங்க. ஒரு டிஜிபி 3 மாசமா. இப்ப இவர் மு.க. ஸ்டாலின் எந்த டிஜிபி போட்டாலும் எலெக்ஷன் கமிஷன் மார்ச் 3ஆம் தேதி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போறான்னு சொல்றாங்க. டென்டேட்டிவா 10 தேதியில வச்சுங்க. அவன் வந்து புது டிஜிபி போட்டுருவாங்க. அப்ப இவருது என்ன கொக்கு? சரி, ஓகே சார். அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நிறைய எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் எங்களுக்காக நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கீங்க. உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.